மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் ஷாலாம் உயர்நீதிமன்றம் முறை விக்டர் ஹந்தரை குற்றவாளி என தீர்மானித்தது. கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் நவம்பர் மாதம் வரை ஹந்தர் வெளியிட்ட கட்டுரைகள் MCMCக்கு எதிராக தவறான மற்றும் அவதூறு தகவல்களை கொண்டிருந்தன. அந்த வெளியீடுகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பி பொதுமக்களை தவறாக வழிநடத்தி ஆணையத்தின் மதிப்புக்கு சேதம் விளைவித்தன. நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பு கருத்து சொல்லும் சுதந்திரம் சட்ட வரம்புக்குள் பொறுப்புடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. பிறரின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் தவறான அல்லது தீங்கிழைக்கும் தகவல்களை பரப்புவது சுதந்திர உரிமைக்குள் வராது எனவும் நீதிமன்றம் தெரிவித்தது. தனது நிறுவன பெயரின் நம்பகத்தன்மையை பாதுகாக்கவும் பொறுப்புணர்வு, நேர்மை மற்றும் நெறிமுறை தகவல் பரிமாற்றம் போன்ற அடிப்படை மதிப்புகளை உறுதிப்படுத்தவும் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதாக MCMC தெரிவித்தது. மனதின் இருள் அகலட்டும், அன்பின் ஒளி பெருகட்டும், வெற்றிகள் மலரட்டும், மகிழ்ச்சி எங்கும் பெருகட்டும். எங்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.